ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கிற கோவில் கும்பாபிஷேகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கோவில் கும்பாபிஷேகங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் ஆகி, அதாவது ஹஸ்பண்ட் வீட்டில் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் இந்த சிவன் கோவில் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் தாங்க. நைட்டு வந்து நாங்கள் நைட்டே வீட்டுக்கு போயிட்டு சாமி யாகசாலை பூஜையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். திருப்பி மார்னிங் பார்த்திங்கன்னா 9 to 10 அப்படிங்கிறதால கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது கோவில். இந்த கோவில் வந்து அறநிலைத்துறை சேர்ந்ததுங்கிறதால சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ப்ரைவேட்டாக எடுத்து பண்ணுறவங்க தான் நிறையா ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட்டுங்கிறதெல்லாம் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சிம்பிளாகவே ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. இந்த கோவிலோடைய உள்ளெல்லாம் நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. அதனால் நான் வெளில இருக்க கோபுரம் மட்டும் எடுத்தேன். முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கு உள்ளெல்லாம் வந்து கண் கட்டியிருப்பாங்க சாமிக்கு, அதெல்லாம் எடுக்கவும் கூடாது இல்லையா, அதனால் நான் எடுக்கலை. இந்த ஊரில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரத்தில் நம்ம எவ்வளோ காற்று வேணாலும் அடிக்கும், அவ்வளோ சில்லு சில்லு சில்லுன்னு காற்று அடிக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு பஞ்சாயத்துனா ஒரு ஆலமரம் ஒரு சொம்பு இது ரெண்டும் இருந்தாலே போதும்னு. அந்த மாதிரி இந்த ஆலமரத்துக்கு மேலே தான் நான் நிற்கிறேன். அந்த ஆலமரத்துக்கு மேலே அழகாக கட்டை கட்டி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்கங்க. ஜில் ஜில் ஜில்னு காற்று வரும். அங்கே தான் நான் நின்றுட்டு இருந்தேன். நான் வச்சுருக்கிறது யாரோடைய பேபின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டரோடைய பேபி. அந்த குகன் தான் தூக்கி வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க கோவில் கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு. கூட்டம், அதாவது நாங்கள் கோவிலுக்கு வெளியில் நிற்கிறோம். கோவிலுக்குள்ளே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் கோவிலுக்கு வெளியில் நிற்கிறோம். கோவில் கோபுரத்துக்கு பக்கத்துலேயே நிற்கிறோம். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் கலச நீர் வந்து நம்ம மேலே தெளிக்குங்கிறதுக்காக நிற்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆலமரம் இது தாங்க. அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த ஆலமரம். அதை சுற்றி நல்லா பராமரிப்பும் கூட. அதனால ரொம்ப அழகான இருக்கு ஆலமரம். ஒரு மரம் வச்சு உருவாக்குறது எவ்வளோ கஷ்டங்க. ஆனால் இங்கே ஆல விழுதுகளும் ஆலமரமும் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தால் அந்த ஏரியாவை சுற்றி அவ்வளோ குளுமையாக இருக்கும். செம்மையாக காற்றடிக்குதுங்க அந்த நேரத்தில், அந்த சுச்சுவேஷனுக்கு. ஏன்னா நமக்கு ஒரு காலையிலேனாலும் நமக்கு வந்து டக்குன்னு வந்து நமக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு போகலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுதுங்கிறதால கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நிற்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து கலச நீர் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் லைவ் போட்டேன், நேற்று போட முடியல. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அங்கே ஊரில் டவரே கிடைக்கலங்க. அது வேறு விஷயம். ஃபோன் பேசவே டவர் கிடைக்காது. நான் எங்கேருந்து லைவ் போடுறது, அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே. அப்புறம் என்ன, கோவிலில் வந்து கலசம் ரெடி ஆகிறதுக்காக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கருட பகவான் வந்தால் தானே எப்பயுமே கலசத்துக்கு நீர் ஊற்றுவாங்க. கருட பகவானுக்காக வெயிட்டிங், எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுறாங்க. கருட பகவான் வந்ததும் கலசத்துக்கு நீர் ஊற்றிடுவாங்க. இந்த இடத்துல வந்து 3 கோவில் கோபுரம், அதாவது 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். சுந்தரேஸ்வரர் கோவில், மீனாட்சி அம்மன் கோவில் ப்ளஸ் விநாயகர், அப்புறம் வந்து விநாயகர், முருகர். இந்த 4 கலசத்துக்கும் கோபுர கலசத்துக்கும் அதாவது மஞ்சள் நீர், அதாவது கலச நீர் ஊற்றுவாங்க. நைட்டு ஃபுல்லாக யாகம் பண்ணாங்க இல்லையா, அந்த கலச நீரை ஊற்றுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டாங்க ஐயர் வந்து முருகர்கிட்ட. அப்புறம் வந்து அந்தாண்ட சைடு விநாயகர்கிட்டையும் ஏறிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு கோபுரத்துலேருந்தும் தண்ணி ஊற்ற ஆரம்பித்ததும் நமக்கு தண்ணி தெளிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரோன் மூலயமா தான் வந்து கீழே தண்ணி வந்து எல்லாேருக்கும் தெளித்தாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து கிட்ட போனால் கூட்ட நெரிசல் அதிகமாகிடும் இல்லையா. கோவில் மதில் சேவையில் தாண்டி இவ்வளோ கூட்டம் நிற்கணும், அப்படின்னா கோவிலுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் நிற்கும்னு பாருங்கள். அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது. சரி, நம்ம தூரத்துலேருந்தே சாமி பார்க்கலாம், நமக்கு எப்படியா இருந்தாலும் அந்த கலச நீர் படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். அதே மாதிரியே வந்து ட்ரோன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி தெளிச்சிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அதை விட இந்த ஹைலைட்டே இந்த ஆலமரம் தாங்க. எத்தனை வருஷம் பழமையான ஆலமரம் தெரியல, அவ்வளோ ஒரு கம்பீரமாக ஊருக்கு நடுவில் காட்சி தரும். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு இருக்குங்க இல்லையா, அதான் சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
அங்கே தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுவாங்க. அவங்க விநாயகருக்கு ஊற்றின பிறகு அவங்களுக்கு தண்ணி ஊற்றின பிறகு கருட பகவான் இப்போ வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கோவில் கோபுரத்தில் நிறைய பேர்லாம் எல்லாம் சும்மா கம்மியானவங்க பேர் தான் ஏறியிருக்காங்க. அந்த கொடை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பிடிக்கிறாங்க சுந்தரேஸ்வரருக்கு. எனக்கு வாய்ஸ் ஏற்கனவே ரொம்ப கிளியராக இருக்கும். இதில் கோல்டு வேறு பிடிச்சிக்கிச்சு, இன்னும் கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்த்துட்ருக்க வீடியோ வந்து பாப்பா எடுத்த வீடியோ, அதனால கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரருக்கு அந்த கொடை எடுத்துகிட்டு வந்து பிடிச்சாங்க. கொடை எடுத்துகிட்டு வந்து பிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஐயராக அது மேலே ஏறி கலசத்துக்கு புனித நீர் ஊற்றுறதுக்காக ஏறிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த புனித நீரை அந்த கலசத்து மேலே ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து கண்ணெல்லாம் திறந்துடுவாங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறேன் கண்டிப்பாக இந்த கோவிலில் இருக்க சாமியை. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே கூட்டமாக இருந்ததா வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியல. அதனால வெளியில் இந்த வீடியோஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து கலச நீர் ஊற்றுறதுக்காக எல்லாருமே ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா எல்லார் மேலேயும் தெளிப்பாங்க. எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு கலசத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு ஆள் நிற்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஐயர் நிற்கிறாங்க. அந்த கலசம் கையில் ஏந்தினதும் சாமி வரும் பாருங்கள், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க ஐயர். அந்த கலசத்தை மேலே அவங்க தலை மேலே தூக்கி வச்சதும் அப்படி ஒரு சாமி வரும் அவங்களுக்கு. அவங்க சுற்றி இருக்கிறவங்களாலலாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு வந்து சாமி வரும். ஃபஸ்ட்டு வந்து கலச நீர் அங்கே ஊற்றிட்டாங்க சுந்தரேஸ்வரருக்கு. அப்புறமா ஒவ்வொரு கலசமாக ஊற்றுறாங்க பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து முருகப்பெருமானுக்கு ஊற்றுறாங்க. அடுத்தது வந்து விநாயகருக்கு ஊற்றுறாங்க. அதுக்குள்ளே இந்த பாட்டிமா எழுந்துட்டாங்க. அவங்க எழுந்திருக்காத வரைக்கும் நல்லா காம் தெரிஞ்சிட்டு இருந்தது. அவங்க செஞ்சு முடிச்சிருந்தா அதுக்கப்புறம் இங்கே முருகப்பெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் செய்கிறாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கும்பாபிஷேக அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் வெயில் செம்மையாக இருந்தது. நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டால் தாங்க உண்டு. கொஞ்சம் ஏமாந்து அந்த கூட்டத்துக்குள்ளே சிக்கிட்டோம் அவ்வளோதான், நம்ம சின்ன பின்னம் ஆகிடுவோம். அந்தளவுக்கு வந்து கூட்டம் செம்மையாக இருந்தது. இப்போ தான் இந்த ட்ரோன் வந்து அந்த மஞ்சள் நீரெல்லாம் நமக்கு தெளிக்கிறதுக்காக கிட்ட வராங்க. எல்லா பக்கமும் தெளிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நின்னதோ மரத்துக்கடியில் தானே, அதனால் அவங்களால தெளிக்க முடியல. எட்ட போயிட்டாங்க ட்ரோன்ஸை. அதுக்கப்புறம் அங்கே இருக்க அப்புறம் அந்த ட்ரோன் வந்தால் அந்த மரத்துக்கிட்டே இடிபட்டு ட்ரோனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த ட்ரோன் பயப்பில் நம்ம கிட்டே வரல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்ததை ஒழிஞ்சு எங்ககிட்ட வரல. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த கீழே இருக்கவங்களாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் மேலே தண்ணி தெளிக்கலன்ட்டு. அப்போ மேலேருந்து ஒரு ஐயர் என்ன பண்ணாங்கன்னா நல்லா தூக்கி வீசி தண்ணி அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு 2 சொட்டு மேலே பட்டுச்சு. அப்பாடா நம்ம மேலே தண்ணி பட்டுடுச்சு, நம்ம இந்த இடத்துலேருந்து காலி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரவங்க சும்மா இருப்போமா, அங்கே இருந்த பொம்மைஸ்லாம் குட்டீஸுங்களுக்குலாம் வாங்கிட்டு தான் வந்தோம். எல்லா குட்டீஸுங்களும் பொம்மை கேட்க ஆரம்பிச்சிச்சு. பொம்மை கேட்டு வாங்கினோம். என்ன தான் நம்ம எவ்வளோ பொருட்கள் வாங்கி வச்சாலும் இந்த திருவிழா கடைகளில் வாங்குறது ஒரு தனி ஒரு சந்தோஷம்தான். ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். ஐயோ சாரி, லைவ் பார்க்குற ஞாபகத்தில் நான் அப்படியே வெல்கம் டு அவர் சேனல் சொல்லிட்டுருக்கேன். சரி லைவ் பேசுகிற ஞாபகத்தில். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி தெளிச்சிட்டாங்க இல்லையா, நம்ம அப்படியே சாமி பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதை
மஞ்சள் நீர் தெளித்த உடனே கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்கே பாருங்கள் எல்லாருமே தெளிக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பொம்மை வாங்கின வீடியோஸ்லாம் என்னால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, வேணா இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருந்ததுங்க. ஆனால் நான் தான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலீட் கொடுத்துட்டேன் போல். டெலீட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ட்ரெஷ்ஷில் போய் அந்த ட்ரெஷ்ஷில் இருந்ததையும் ஆல் டெலீட் கொடுத்துட்டேன். அதனால் அந்த பொம்மை வாங்கின வீடியோலாம் மிஸ்ஸிங். ஸோ ஓகே டியர்ஸ், நம்ம வந்து திருவிழாவை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் தான் வந்தோம். ஏன்னா மதியம் வடை பாயாசம் இதெல்லாம் அங்கேயே செஞ்சு சாப்பிட்டுட்டு அத்தைக்கும் கொடுத்துட்டு, அப்புறம் சிஸ்டர் அவங்களுடைய பேபி அப்புறம் ரிலேஷனில் நிறைய பேர் வந்தாங்களா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பாவை மட்டும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து அவங்க அப்பா விட சொல்லிவிட்டு நாங்களாம் அங்கேயே தான் இருந்தோம். அப்புறம் ஈவினிங்காக தான் நானும் அம்மாவும் வந்தோம். மற்றபடி எல்லாருமே தங்கச்சிலாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் ஈவினிங்காக போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். அப்போ தான் வீட்டுக்கே வந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இந்த வீடியோ எடுத்தது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே இல்லை, இது பிஃபோராகவே எடுத்து வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போனோன்னா அன்றைக்கி எடுத்த வீடியோ. அதாவது ஒரே பக்கமாக தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் திருப்பி விடலான்ட்டு எடுத்தேங்க. ஆனால் நான் ஒன்று நினச்சி எடுத்தேன், அது எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்கு பக்கத்துலேயே வந்து எடுத்துக்கிச்சு. அதனால் அங்கே போய் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். வெயில் வந்து செம்மையாக அடிக்குதுங்க. நம்மளால் வீட்லேயே உட்கார முடியல. ஆனால் விவசாயம் பண்ணுறவங்களும் விவசாய வேலை செய்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கஷ்டந்தாங்க. இந்த தண்ணி பாய்ச்சறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. இங்கே அணை கட்டி வச்சா அங்கே உடச்சிட்டு ஓடுது, அங்கே அணை கட்டி வச்சா இங்கே உடச்சிட்டு ஓடுது. செடியை வந்து தண்ணி பாய்ச்சி காப்பாற்றுறதுக்குள்ளே நம்ம வந்து காஞ்சி கருவாடாயிடுவோம் மாட்டிருக்கு. யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குன்னு பாருங்கள். நம்மலாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கமெண்ட் பண்ணுற ஆள், அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? பாருங்கள், விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் பண்ணுறதால சொல்ல வரல, பொதுவாக எல்லோரும் பண்ணுறதாலையும் சொல்ல வரேன் நான். அப்புறம் பைப்பை வந்து இங்கே எடுத்தோன்னா அங்கே உடச்சிக்கிச்சு. சரி, அங்கே தான் உடச்சிக்கிச்சு, மம்முட்டி எடுத்து மனையை கட்டலான்னு பார்க்குறேன். அது என்னாச்சுன்னா அந்த மம்முட்டி இங்கேயே இருக்குது. அப்போ திருப்பி இவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வந்து கட்டி வேலையை முடித்தோம். இது என்ன இருக்குன்னு பார்த்தா எள்ளு செடி. பக்கத்தில் இருக்க எள்ளு செடியெலாம் ஆழ்வாயில் வளர்ந்துருச்சு. என்னடா நீங்கள் இப்போ தான் எள்ளு போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நாங்கள் வந்து கடலை எடுத்துகிட்டு எள்ளு போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சி. அதனால வந்து எங்கள் செடி குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம கடலை எல்லோரும் எடுத்த பிறகு தான் நம்ம எடுப்போமோ, அதே மாதிரி எல்லோரும் எள் எடுத்த பிறகு தான் நம்மளும் எடுப்போம். மழை வேலை வந்து நனைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லோரும் எடுக்கக்குள்ளே மழை வராது, நம்ம எடுக்கக்குள்ளே தான் மழை வரும். அது என்னடா காலுக்கு வந்த சோதனை, வச்சாலே டபக்குன்னு கால் புதற்குடி உள்ளே போகிற மாதிரி கால் வந்து உள்ளே போயிட்டே இருக்குங்க. அந்த கால் வந்து எப்படி சொன்னால் மண்ணுக்குள்ளே வச்சதும் டபக்குன்னு உள்ளே போயிடுது. எப்படி சொல்கிறது, நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் செய்யணும். அதுக்கப்புறம் காலெல்லாம் ஒலையாக இருந்துச்சா மண்ணாக இருந்ததா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கேயும் எள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்கு, பரவாயில்ல, எள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கை கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். தண்ணி இந்த மாதிரி மோட்ரு தண்ணியை மாற்றி குடிச்சுதாங்க எனக்கு செம்ம கோல்டு இன்னும் சரியாகவே மாட்டேங்குது. கொல்லைக்கு போனோன்னா சும்மாவே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு நிறையா நாங்கள் அங்கேருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புடலங்காய் செடி இருக்கு இல்லையா, அந்த பந்தல் அன்னைக்கு போட போனோம் இல்லையா, அது எப்படி போட்டிருக்காங்க என்னான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு புடலங்காய் செடி போட்டு வரைக்கும் தான் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து போட்டு முடிச்சதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் பந்தல் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து கொடி ஏறி வந்து அழகாக வந்து காய் காய்க்கும். நமக்கு அடிக்கிற வெயிலில் பொழுது அன்னைக்கும் இந்த தண்ணிக்குள்ளே கிடக்கலாம் போல் இருக்குது. அப்புறம் திருப்பி கோல்டு வந்துச்சு, நம்ம தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த போரை பார்த்தாலே முகம் கழுவுறது, கை கால் கழுவுறதுன்னு தண்ணிக்குள்ளேயே நிற்பேன் நான். சரி, ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண வந்தோம், புடலங்காய் செடியை பார்க்க வந்தோம். அந்த புடலங்காய் பந்தல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அழகாக ப்ளூ கலரில் ஒயர் மாதிரி நல்லா நீட்டாக வச்சு கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இந்தாண்ட சைடு வந்து முருங்கை கொல்லை. அதனால தான் நான் அந்த முருங்கை கொல்லைக்கும் புடலங்கொல்லைக்கும் நடுவில் நடந்துட்டு போயிட்டுருக்கேன். இந்த நந்தியாவட்டை செடி எப்பயுமே பூ நிறையாவே இருக்கும். மல்லிகைப்பூலாம் சீசன் தான் பூக்கும் மல்லிகைப்பூ. ஆனால் அந்த நந்தியாவட்டை பூலாம் பார்த்திங்கன்னா ஆல் சீசனில் அவைலபிளாக இருக்கும் இந்த பூ. இதெல்லாம் வந்து சிவபெருமானுக்கு சாத்தி வழிபடுவாங்க, ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து எள்ளு செடி எப்படி இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் எள்ளு செடி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க எள்ளு செடியெலாம் வந்து கட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் எள்ளு செடியை கட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம லேட்டாக தான் போட்டோம் இல்லையா, அதனால். இந்த முருங்கை மரத்து தோப்புக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதுக்கு நடுவில் கத்திரிக்காய், அதுக்கு நடுவில் ஒரு வீடு. இந்த மழை டைம்னா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த பலா மரத்துக்கு பக்கத்துலேயே கத்திரி செடி, இந்த மோட்டர், இந்த மாதிரி என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. நமக்கு கிராமம் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நமக்கு இங்கே டவுனில் எதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்காதோ அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடியது தான் கிராமம். கிராமத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, இங்கே கிடைக்கிறது அங்கே கிடைக்காது, அங்கே கிடைக்கிறது இங்கே கிடைக்காது. அதாவது காசு கொடுத்து வாங்கணும். இங்கே காற்று இந்த மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து அப்படியே அவங்கவுங்க கொல்லையில் பறிச்சுக்கலாம் ஒரு 2, 3. ரொம்ப க்ளோஸாக இருந்தால் காசு வாங்க மாட்டாங்க. இல்லைன்னா காசு வாங்குவாங்க. இவங்கள பாருங்களேன், கத்திரிக்காய் பறிக்கிறாங்க. கையிலலாம் எந்த ஒரு சட்டையும் போடலை. ஏதாவது ஹாஃப் ஹேண்ட் இல்லைன்னா ஃபுல் ஹேண்ட் இருக்கிற ஷர்ட் போட்டால் தானே அவங்களுக்கு அரிக்காமல் இருக்கும். ஆனால் அவங்க அதை போடவே இல்லை. நார்மலாக அவங்க பாட்டு பறிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு பழகியிருக்கும் போல். இன்னொரு விஷயம் நான் இன்றைக்கி இந்த வாட்டி என்ன கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தாள் வந்து வெங்காயம் மாதிரியே செம்மையாக வாசனை அடிக்குது. வெங்காயத்தாளோடைய பூ, அதாவது வெங்காயப்பூ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் லெல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் லாங் வீடியோக்கோ லைவுக்கோ சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க லைவ் வீடியோ வந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தெரிவிங்க. இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த செடி காயெல்லாம் வந்து பறிச்சிட்ருக்காங்க. இவங்க பறிச்சிட்டு போகிறதுக்குள்ளே மார்க்கெட்டில் லேட் ஆகிடும். கம்மியாக இருக்கிறதால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்காங்க. கத்திரிக்காயில் சொனை அதிகமாக இருக்கும், அரிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க வந்து பறிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பழக்கம் போல். அதனால் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும், அதாவது சேஃப்டிக்கு எதுவும் தேவையில்லை போல். அதனால் அப்படியே பறிச்சிட்ருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கத்திரிக்காவை அப்பப்போ பறித்து அப்பப்போ சமைச்சிக்கலாம். நம்மலாம் வந்து எப்போ தேவையோ அப்போ இது பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செடி முருங்கை தான். இது வந்து நாட்டு முருங்கை கிடையாது. இதை சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. போன வீடியோவிலே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். வெங்காயப்பூ பார்த்துருக்கீங்களா? நான் கையில் வச்சுருக்கிறது தான் வெங்காயப்பூ. ஒரு பூவை எடுத்து நசுக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அதில் வெங்காயமாக தான் இருக்குது. அதாவது நம்ம வெங்காயம் கட் பண்ணால் என்ன வாசனை வருமோ அதே வாசனை தான் அது வருது. இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி மாதிரியே இருக்குது இந்த வெங்காயப்பூ பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளே வந்து முருங்கைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு செடி முருங்கையில். உங்கள் ஊர்லலாம் என்ன காய் ஸ்பெஷலாக வந்து மேஜராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கத்திரிக்காய் கொல்லைக்குள்ளே கத்திரிக்காய் மட்டும் போடலைங்க. முருங்கைக்காய், முள்ளங்கி, வெங்காயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. விவசாயத்தை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து லில்லி ஃப்ளவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விசிட் அகெயின். நன்றி.